இங்க ஒரு பொண்ணு நகை கடைக்கு வந்து விலை உயர்ந்த நகை எடுத்து முழுங்கிடுறா. உடனே அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் பொண்ணு செக்யூரிட்டியை கூப்பிடுறா. அப்போ ஒரு ரிச் மேன் வந்து இவ சாப்பிட்ட அந்த நகைக்கு காசு கொடுத்துடுறாரு. நீ எவ்வளவு வேணும்னாலும் இங்க இருக்கக்கூடிய கோல்ட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், அதுக்கு நான் காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏதோ பிராங்க் பண்ணிட்டு இருக்காருன்னு அந்த பொண்ணு நினைக்கிறா. ஆனா அவரு உண்மையிலேயே சொல்றாரு. ரிச் மேன் நான் கவுண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3ன்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கோல்டு எல்லாம் எடுத்து சாப்பிடுறா. ஒரு கட்டத்துல மூச்சு அடிச்சு மயங்கி அங்கேயே விழுந்துடுறா. அவ சாப்பிட்ட எல்லா கோல்டுக்கான கேஷையும் அந்த ரிச் மேன் கொடுத்துடுறாரு. அவ கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த ரிச் மேனோட வீட்டுல இருக்கா. அவர் வந்து இவகிட்ட நல்ல வேலை டாக்டர்ஸ் வந்து உன்னை காப்பாத்திட்டாங்க, நீ முழுங்கின கோல்ட்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போட்டுட்டு கீழே வா, உனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அவளும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கீழே போறா. அப்போ அந்த ரிச் மேன் இவருதான் என்னோட வேலைக்காரன் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பசிக்குதான்னு கேக்குறாரு. ஆமா செம பசியில இருக்கேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அவளுக்கு முன்னாடி இருக்க தட்டை திறந்து பார்த்தா அதுல நிறைய கோல்ட்ஸ் இருக்கு. இன்னொரு தட்டுல சாப்பாடு இருக்கு. உங்களுக்கு கோல்டு வேணுமா இல்ல சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேக்குறாரு அந்த ரிச் மேன். உடனே அந்த பொண்ணு எனக்கு கோல்டு தான் வேணும், அதுக்காக நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. நீ எதுவுமே பண்ண வேணாம், இந்த கோல்டு எல்லாமே உனக்கு தான், நீ எப்ப வேணும்னாலும் இங்க இருந்து போயிடலான்னு அந்த ரிச் மேன் சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு அந்த கோல்டு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்போ அவரு அந்த பொண்ணுக்கு இன்னொரு ஆஃபரையும் தராரு. என் கூடவே தங்கி இருந்தா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கோல்டு ரிங்கு நான் தரேன், நீ உன் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு என் கூட இருக்க உனக்கு ஓகேவா, அது மட்டும் இல்லாம என் கூட இருக்கும்போது நீ சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவளுக்கு ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு கோல்டு நீங்க தரீங்கன்னா நான் எவ்வளவு நாள் வேணா சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஒரு 5 நாள் போகுது. அவளுக்கு செமைய பசிக்க ஆரம்பிக்குது. யாருக்கும் தெரியாம ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருக்கான்னு பாத்துட்டு இருக்கா. அப்போ அந்த ஜான் அங்க வந்துடுறான். இவளுக்கு ரொம்ப பசியா இருக்கனால அவன் கிட்ட கேக்குறா. ஆனா அவனும் உங்களுக்கு சாப்பிட கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தா உங்களுக்கு கோல்டு கிடைக்கிறது நின்னுடும் அப்படின்னு சொல்றான். அவளுக்கு செமைய கோபம் வந்துடுது. அவனை திட்ட ஆரம்பிச்சிடறா. ஒரு கட்டத்துல பாவம் பாக்குற ஜான் அந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுக்குறான். அப்போ அந்த ரிச் மேன் அங்க வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் டேபிள் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஜானும் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றான். இவங்களுக்குள்ள லவ்வும் டெவலப் ஆகுது. இப்படியே 1 மந்த் போகுது. ஒரு நாள் ஜான் வந்து இவகிட்ட உனக்கு 2 சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டா காட்டுறான். செகண்ட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. அப்போ ஜான் அவகிட்ட ப்ரொபோஸ் பண்றான். இங்க இருந்து நீ சேர்த்து வச்சிருக்க கோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்றான். இங்கே இருந்தா நீ எதையுமே அனுபவிக்க முடியாது, உன்னோட இளமையும் போயிடும் அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அவன் சொல்றது எல்லாம் புரிஞ்சுக்கிறவா சரின்னு அவனோட கிளம்புறா. அப்போ ரிச் மேன் அங்க வந்துடுறாரு. இவ கிளம்புறத பார்த்துட்டு இன்னொரு ஆஃபரை கொடுக்குறாரு. அது என்னன்னா ஒரு பெரிய பேக் ஃபுல்லா கோல்டு எடுத்து போடுறாரு. நீ இங்கேயே என் கூட இருந்தா இந்த மாதிரி 3 மடங்கு அதிகமான கோல்டு நான் உனக்கு தரேன், அது மட்டும் இல்லாம உனக்கு விருப்பமான ஃபுட்டு நீ எதை வேணா இங்க இருக்கும்போது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவளோட மனசு மாறிடுது. ஜான் எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறான். அப்பவும் அவ கேட்காம அந்த ரிச்மேன் கூடயே போயிடுறா. ரொம்ப வருஷம் கழிச்சு இவளுக்கு ரொம்ப வயசாகிடுது. அந்த ரிச்மேனும் இறந்து போயிடுறாரு. அவளோட இளமை எல்லாமே போயிடுது. இப்போ இந்த கோல்டுக்காக ஃப்ரெண்ட்ஸ் லவ்னு எல்லாமே நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றா. ஸோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கோல்டை சூஸ் பண்ணிட்டு அங்க இருப்பீங்களா இல்ல வேண்டான்னு வந்துடுவீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.